இது சொய்யமோ முந்திரி கொத்தோ இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இதோடவே 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. 4 சின்ன பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மசிச்ச வாழைப்பழம் சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு, இதோடவே 1/2 கப் ரவை சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு, அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பால் ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ரவை வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை உருகி நல்லா திக்காக அல்வா பதம் வர வரைக்கும் கலந்து எடுத்துட்டு, சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக பேனில் 2 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்க உருண்டையை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.